வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. விருச்சிக ராசியோட அதிபதியை பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா மிதுனத்துல இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்க ராசிநாதன் இருக்காருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும், 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் கேதும், 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா புதனும் குருவும், உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவானும், 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா மேனத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் இருக்காருங்க. இது மாதிரி இருக்கும் பொழுது நமக்கான பலன் எப்படி? அது நாளுக்குடையவன் பாத்தீங்கன்னா சனியோட வீட்டுல ராகு பகவான் இருக்காரு. இது இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளோட அமைப்பு. இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்க ராசி நாதன் செவ்வாய் இப்ப மிதுனத்துல இருக்காரு, அதாவது புதனுடைய வீட்டுல இருக்காருங்க. இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சந்திரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய ராசியில நீச்சம் பெறாரு. அப்படி இருக்கும் விருச்சிக ராசி பொறுத்தளவுல எப்பவுமே குழப்பங்கள் அதிகம், பயம் அதிகம், தடுமாற்றங்கள் கொஞ்சம் இருக்கும். ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மகிட்ட இருக்கும். இதே மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க போய் எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் முன்னாடி போய் நின்று சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையா இருந்ததுன்னா அது உங்களால சரி பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது ஒரு தெய்வீக வாக்கா இருக்கும், தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் முடிவு எடுக்கும் பொழுது அது தடுமாற்றங்களா மாறும். அது இல்லாம உங்க ராசிக்கு 2க்கு அதிபதி பாத்தீங்கன்னா கடகத்துல போய் உச்சம் பெறாரு. அப்ப கடகத்துல உச்சம் பெறும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். உங்க 2க்கு அதிபதி குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகம் தன்னுடைய ராசியை பார்க்கும் பொழுது தொட்டது எல்லாமே ஒரு பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல நீங்க இருக்கீங்க. இத்தனை நாளா நம்ம நினைச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கல, தடுமாற்றங்கள் கொடுத்தது, நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சது, பண்ணாத தப்புக்கு தண்டனை வச்ச, கடன் தொல்லைகள் கொடுத்தது, ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் பண்ணது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளும் சந்தேகங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு கட்டாயம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை அப்படி அமையக்கூடிய ஒரு காலகட்டமும் ஒரு மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நிகழப்போகுது. அது இல்லாம லாபஸ்தானத்துல சுக்கிர பகவான், அதாவது உங்க விரையாதிபதி லாபத்துல உட்காரும் பொழுது கண்டிப்பா அந்த விரையாதிபதி உங்களுக்கு சுப விரயமா மாத்த போறாரு. அந்த சுப விரயங்கள் பாத்தீங்கன்னா வீட்டுல ஒரு நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்காகவும், ஒரு நல்ல ஒரு தொழில், ஒரு பொருளாதாரத்துல அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமைய பெற போகுது. அப்படி அமையும் பொழுது நமக்கு என்ன பாத்தீங்கன்னா எந்த ஒரு செயல்களும் தொட்டாலும் அதை பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல நமக்கு நிம்மதிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப 4ஆம் இடத்துல ராகு பகவானும் 5ஆம் இடத்துல பூர்வீக ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா பூர்வீகத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு இடம் விற்க முடியல, இடம் வாங்க முடியல, பூர்வீக சொத்துனால எப்பவுமே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்ப இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலக போகுது. அது விலகம் போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள எப்பவுமே கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன விஷயத்துக்கு தேவையில்லாத சண்டை, நான் என்ன சொல்லி நீ என்ன கேட்கறது அப்படிங்கிறது பதில், கருத்து வேறுபாடுகள், சந்தேக உணர்வு, மற்றவங்க கிட்ட சிரிச்சு பேசுறாங்க, நம்ம கிட்ட சிரிச்சு பேச மாட்டேங்கிறாரு, நமக்கு ஒரு சாப்பிட்டியா அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கிட்ட இருந்து வரல, இப்படிங்கிற ஒரு உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு பதில் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்திருப்பீங்க.
அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றமா கண்டிப்பா இருக்க போகுது. அந்த மாற்றத்தை உருவாக்குவர் யாருன்னா, உங்க குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய 2 கூடிய அதிபதி வந்து பாத்தீங்கன்னா குரு. அந்த குரு உங்க ராசிய முழுமையா பாக்குறாரு. உச்சம் பெற்று பாக்குறதுனால கண்டிப்பா ஒரு கணவன் மனைவிக்குள்ள நிம்மதியான வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்த லெவல் வந்து பாத்தீங்கன்னா திருமணம். எப்பவுமே இந்த திருமண வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு முடிவே எடுக்க முடியாது. இத விட அது நல்லா இருக்குமா? அத விட இன்னொன்னு பெட்டரா இருக்குமா? இப்படிங்கிறது வந்த வாய்ப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, நீங்களே வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டுருவீங்க. கடைசியில வந்து பாத்தீங்கன்னா, எது கிடைச்சாலும் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு மனநிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க. அப்படி வரும்பொழுது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதுவே சில டயத்துல வந்து ஒரு சந்தேக உணர்வு ஏற்படும். இது நமக்கு சாதகமா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் இந்த அமைப்புல கண்டிப்பா திருமணம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நெறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, லவ் பண்ணியிருப்பாங்க. அத லவ் பண்ணிட்டு வீட்ல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா, இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி நெறைய பேர் பிரிஞ்சிருப்பீங்க. இது மாரி சூழ்நிலைகள் எல்லாம் இருந்திருக்கும். இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, அஃபயர்ல இருந்திருப்பீங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, நம்மள விட்டு விலகி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு திடீர் மாற்றங்கள், எதிர்பார்த்த ஒரு அமைப்பு அமையறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதே மாரி தொழில் ஸ்தானம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சூரியன், கேதுவும் இருக்கிறதுனால, கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கட்டாயம் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, இந்த காலகட்டம் கண்டிப்பா அமையும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, சொந்த தொழில் நம்ம பண்ணலாமா? வேண்டாமா? அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு, இந்த காலகட்டத்துல சொந்த தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா கூட, கண்டிப்பா நீங்க டெவலப் ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு பார்ட்னர் சார்ந்து பண்றதோ அது வேண்டாங்க. வெளியூர்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, அவங்களுக்குமே கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைக்குங்க. இத்தன நாளா நமக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல. போட்டி பொறாமைனால நமக்கு எல்லாமே விலகிருச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு, கட்டாயம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அமையும். அதனால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கவலைப்படாம, எதா இருந்தாலும் நீங்க துணிஞ்சு நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே உங்களுக்கு சக்சஸா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதுங்க. இது வந்து நம்ம ஒரு பொது பலனா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களோட ஜாதக அமைப்பு நல்லா இருந்தாலே, உங்களுடைய வெற்றிகள் எல்லாமே 100% கண்டிப்பா நடக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்க போங்க. உங்களுடைய ஜாதகத்தினுடைய முழு விவரம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, என்னுடைய ஃபோன் நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கள் நான் தரேங்க. இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.